அந்த கட்சி அலுவலகத்துக்கு யாரு வேண்டுமானாலும் நம்பி வரலாம். நாங்கள் இதை வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு நாளைக்கு யாராச்சும் வரீங்களா? தயவு செஞ்சு வாங்க. நாங்க நியாயமா நடந்து கொள்வோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்களா, நியாயமாக நடந்து கொண்டிருக்கின்றோம். காதல் திருமணம் செய்ய நினைப்பவர்கள் பாஜக அலுவலகத்திற்கு வாருங்கள் என நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கூட்டம் இல்லை. சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்க கட்சி அலுவலகங்கள் காதல் திருமணங்கள் செய்யறதுக்கான அலுவலகமா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஆணவ கொலை இப்படியெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லோருமே ஆணவ கொலைகளின் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கின்றோம். அது மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து யார் தவறு செய்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் எத்தனையோ பேர் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர், ஒன்றல்ல இரண்டல்ல. பர்சனலா எனக்கே தெரியும், நிறைய பேர் நம்பி வர்றாங்க. ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்துக்கு நம்பி வர்றாங்க, இங்க நியாயம் கிடைக்கும்னு வர்றாங்க. நாம சில இடத்துல தந்தை தாயை கூப்பிட்டு சொல்றோம், சில இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்றோம், நீங்க நியாயமான முறையில் அதை பண்ணுங்க அப்படின்னு. அதனால் இதை ஒரு பெருமையாக எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்க செய்யறோம். ஒரு கட்சி அலுவலகம்னா எல்லோருக்கும் பொதுவானது, எல்லா ஜாதிக்கும் பொதுவானது, எல்லா மதத்துக்கும் பொதுவானது. அந்த கட்சி அலுவலகத்துக்கு யாரு வேண்டுமானாலும் நம்பி வரலாம். நாங்கள் இதை வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு நாளைக்கு யாராச்சும் வரீங்களா? தயவு செஞ்சு வாங்க. நாங்க நியாயமா நடந்து கொள்வோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்களா, நியாயமாக நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா கட்சி அலுவலகத்துக்கு வருவதை விட இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை, புற்றுநோய் பிரச்சனை. கடந்த 200-300 வருஷமாக இந்த ஜாதி என்பது மேல கீழே போய் 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 இன்னைக்கு புற்றுநோய் மாதிரி உள்ள உடம்பு அரிக்குது. இது இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அந்த ஜாதி பிரச்சனை தான். இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. நாம் எல்லாரும் சமம் என்று சொன்னாலும் கூட சில இடத்துல மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற மனோநிலை இருக்கு. அதுல வரக்கூடிய பிரச்சனை. பள்ளிகள்ல பாடத்திட்டங்களை சரி பண்ணணும், பள்ளிக்கூடத்துல சரி பண்ணணும், அரசுகள் முன்மாதிரியாக நடந்து கொள்ளணும், கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும். 18 வயசுக்கு கீழே யாராவது ஒருவர் ஜாதியை வைத்து கொலை செய்தாலும் கூட என்னை பொறுத்தவரை மைனராக அவங்களை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சில மர்டர் கேஸுக்கு பாத்தீங்கன்னா 18 வயசு கீழே இருந்தா மைனர்னு சொல்றது இல்லை, அவங்களுக்கு நாம பனிஷ் பண்றோம். அதனால் 16 வயது 17 வயது நான் ஜாதிக்காக ஆணவ படுகொலை செஞ்சேன், ஆனா நான் ஜுவனையில தான் இருப்பேன், நான் 3 மாசம் போயிட்டு வெளியே வந்துருவேன், நான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால் தமிழக அரசு எங்களை பொறுத்தவரை ஒரு கடுமையான ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வாங்க. அதுல இந்த 18 வயசு 16 17 இந்த வயசையும் கூட மைனர் மேஜர் என்கின்ற வரைமுறையை தகுடுபொடியாக்கி அவர்களையும் மேஜரா கொண்டு வந்தா மட்டும்தான். ஏன்னா ஜாதி வன்மம் இன்னைக்கு 16 17 வயசுல நான் பாக்குறேன். நான் பள்ளிக்கூடத்துல ஒரு மாதிரி கயிறு கட்டிட்டு போறாங்க, அங்க பாக்குறோம். பள்ளிக்கூடத்துல அருவாள் கலாச்சாரத்தை பாக்குறோம். பள்ளிக்கூடத்துல ஜாதியை வச்சு குரூப் ஃபார்ம் பண்றாங்க. இது எல்லாம் கூட இன்னைக்கு நாம திராவிட மாடல் ஆட்சி, திராவிட ஆட்சின்னு சொல்றோம். ஜாதியை ஒழிப்பதற்காக திராவிட மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்றோம். அப்ப 2025 இந்த பிரச்சனை இருக்குன்னா அது தோற்று விட்டதாகத்தான் அர்த்தம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.